ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார் ஐயா இறையன்பு. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். இதை செய்யாதே என்றால் செய்யாதே தான். இந்த சாலையில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்ய வேண்டும் என்றால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் பயணம் செய்யணும். மீறினால் தண்டம் கட்டணும் என்கிற நிலையை உருவாக்கணும். சிங்கப்பூர்லாம் அப்படித்தான். அந்த நாடு அவ்வளவு மிகச் சரியாக ஒழுங்காக இருக்கிறது என்றால் சாலையில் நீங்கள் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தான் போகணும் என்று இருந்தால் 60 கிலோமீட்டர் வேகத்தில் போகணும். மீறிட்டால் அங்க ஒரு வளைவு இருக்கும், ஆர்ச். அந்த இடத்துல எழுதி வச்சிருக்கோம், இந்த இதை கடக்கும் போது நீங்க இந்த வேகத்துல தான் போகணும்னு. தவறு பண்ணினால் எல்லா வாகனத்திலையும் காசு போட்டு வச்சிருக்கணும், பேங்க் மாதிரி அப்படி வச்சிருக்கணும். அந்த பெனால்டி டக்குன்னு அந்த காசை எடுத்துக்கணும். அது 12 தவறுகளை பொறுக்கும். அதுக்கப்புறம் உங்க ஓட்டுநர் உரிமத்தை பறிச்சுக்கிறோம் அரசு. எவனாவது தவறு பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? நடந்து சாலையில் நடந்து போறவனுக்கு எவ்வளவு வேகத்துல எவ்வளவு அவசரமா போனாலும் முன்னுரிமை கொடுப்பான். வந்து நிப்பான், சரியா நின்று அப்படி போவான். சாலை விதியை அவ்வளவு அளவாக பின்பற்றுவார்கள் அந்த நாடுகளில் எல்லாம். நான் கனடாவுக்கு போயிட்டு இருக்கும் போது நள்ளிரவு பனி கொட்டுது. நானும் என் தம்பியும் கார் ஓட்டிட்டு வர்றான். ஒரு விடுதலை புலியை எல்டிடி போயிட்டு இருக்கும்போது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வண்டி இல்லை. ஆனால் ஒரு நிறுத்த குறி இருக்குது. நிக்கிறான், 10-15 நிமிஷத்துக்கு மேல நிக்கிறான். யாருமே இல்லையே, போகலாமேன்னு நான் சொல்றேன். அவன் சொல்றான், யாருமே இல்லைனாலும் போக கூடாதுன்னு, சட்டத்தை மதிக்கணும்னு. ஆனா இங்க அப்படி கிடையாது. எந்த சட்டம் எந்த விதியும் மதிக்கிறது இல்லை. காரணம், அளவு கடந்த சுதந்திரம். சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சரியா வராது. நம்ம இங்க ஓட்டு கேட்டுக்கிட்டு நமக்கு பின்னாடி ஒருத்த ஓட்டு கேட்டு வந்துகிட்டு இருக்காங்க. யாரான்னு பார்த்தா நம்மால் தான் நமக்காக பேசிட்டு வந்துட்டு இருக்கான். அடிப்படையிலிருந்து மாற்றணும். சாலை விதி, நாட்டின் சட்டம் ஆரம்ப கல்வியா இருக்கணும். 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு நாட்டின் அடிப்படை சட்டம், நாட்டின் சாலை விதி, அதை கற்றுக் கொடுக்கணும். அப்படி ஒரு கல்வி முறையே நமக்கு இல்லை. அப்படி ஒரு கல்வி முறையே இல்லை. எதை படிச்சா எவ்வளவு சம்பாதிக்கலாம்ங்கிற கல்வி முறை தான் இங்க இருக்கு. நீங்க வெறும் கிழக்கியல் போஸ்ட் தான். நீங்க கற்றது வச்சு எதையும் படைக்க முடியல. உங்க நாட்டில் பொறியியல் படிக்கிறீங்க, அறிவியல் படிக்கிறீங்க, எது ஒன்றை படைச்சிருக்கிறீங்க. தாய்மொழியில் கற்றவன் தான் படைக்கிறான், தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான். எல்லா நாடும் மேட் இன் சீனா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ஜப்பான், மேட் இன் சிங்கப்பூர். நீ மேக் இன் இந்தியா, நீ மேட் இன் இந்தியா இல்ல. நீ என்ன மேட் இன் பண்ணுவ? ஊதுபத்தி, சாம்பிராணி, கொசுவத்தி. இதை தவிர வேற என்ன தயாரிச்சிருக்க? குவாட்ரு, ஆஃபு, ரம்மு, ஜின்னு, பீர் என்ன தயாரிப்ப? வேற என்ன தயாரிச்சிருக்க நீ? எதுல ஒரு நாடு இருக்கு? ஒன்னும் கிடையாது. எல்லாம் மேக்கின் தான். மேக்கின் இங்க வந்து தயாரி. அது என்ன மாதிரி பொருளாதார முறை, எந்த மாதிரி கொள்கை? கற்பப்பை என்னது, குழந்தையை சுமப்பது நான். ஆனால் பெத்து போடும்போது குழந்தை என்னதில்லை, அவன் எடுத்துட்டு போயிடுவான். அதான் இங்க இருக்கிற தொழிற்சாலைகள். எல்லாரும் வாங்க என் நாட்டில் தயாரிங்க அப்படின்னா அது எப்படி? வாடகை தாய் பொருளாதார கொள்கை. இந்த நாடு வாடகைக்கு விடப்பட்டிருக்கு. கொரியன் முதலாளி வருவான், ஜப்பான் முதலாளி வருவான், ரஷ்ய முதலாளி வருவான், அமெரிக்க முதலாளி வருவான். அவன் இங்க தொழிற்சாலை தொடங்கி தயாரிச்சு கொண்டு போவான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.